ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். இது வந்து ஒன்றினுடைய கியூப் ரூட் ஆஃப், அதாவது கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அல்லது ஒன்றினுடைய முப்படி மூலம். இது ஒன்றினுடைய 4 படி மூலங்கள், அதாவது ஃபோர்த் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. இது வந்து 6th ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. ஸோ இதில் ஒரு ஒற்றுமை இருக்குது, என்னன்னு பார்ப்போம். நமக்கு இதோட வேல்யூஸ் எல்லாமே தெரியும். ஸோ இது 1 power 1/3னா 1 ஒமேகா ஸ்கொயர், அதாவது 1னா 6 அடுத்து -1/2 ப்ளஸ் i√3/2. இந்த ஆங்கிள்ஸ்லாம் எப்படி டிஃபர் ஆகும் அப்படின்னு சொன்னால் 2π/n. இங்கே 3 இருக்கனால இந்த ஆங்கிள் இது 0, இதோட 2π/3 ஆட் பண்ணால் இந்த ஆங்கிள் வரும். இதோட 2π/3 ஆட் பண்ணிங்கன்னா 4π/3 வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த ஆங்கிள்ஸோட டிஃப்ரென்ஸ்லாம் எவ்வளோ, இந்த ஆர்குமெண்ட்ஸோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் அது வந்து 2π/n, 2π/3. π/3னா 60, 60 2ஆல் பெருக்குனா 120. அப்போது இது 60, இது வந்து 120, இது வந்து 240. இப்போ கிடைச்சிருக்க இந்த 3 ஆன்சரும் வேறு யாருன்னு கேட்டால் இந்த மூலைகள் தான். ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸும் தான் நம்மளோட ஆன்சர்ஸ் 1 power 1/3. இந்த 3 பாயிண்ட்ஸும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் ஒரு ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிளை உருவாக்குது, அதாவது ஒரு சமபக்க முக்கோணத்தை உருவாக்கியிருக்கு. 3 ஆங்கிள்ஸும் உனக்கு ஈக்குவல். ஸோ இந்த இந்த உச்சிகள்லாம் உனக்கு எவ்வளோ இருக்குன்னா 60 60 60 அப்படின்னு இருக்கும். இப்போ வந்து 1 power 1/4. ஸோ இதில் உனக்கு 4 ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ இதுலேயும் உனக்கு அந்த ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும், கூட்டுத்தொடரில் இருக்கும், அதாவது ஏபியில் இருக்கும். அந்த ஆங்கிள்ஸ் ஆர்குமெண்ட்ஸோட டிஃப்ரென்ஸ் வந்து 2π/4. எவ்வளோ, 2π/4. ஸோ 2π/4 அப்படிங்கிற நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உனக்கு என்ன வரும்னா π/2 வரும். அப்போ இந்த ஆங்கிள்ஸ் எல்லாமே என்ன ஒரு 90 கூட்டிக்கிட்டே வரணும். ஸோ மொதல் ஆங்கிள் வந்து 0, அடுத்த ஆங்கிள் வந்து π/2, அடுத்து இன்னொரு நம்ம π/2 சேர்த்தா π, அடுத்து சேர்த்தோம்னா 3π/2. ஸோ இது வேறு யாரும் இல்லை, இது வந்து 60, அதாவது 1. இது வந்து கட் பண்ணிங்கன்னா 6π/2. 6π/2னா ஐன்னு தெரியும், +1 +i வந்துச்சு. ஒமேகா ஸ்கொயர் போடும்போது இந்த 4 கட் பண்ணிட்டீங்கன்னா 6π, 6πனா -1. இதே மாதிரி க்யூப் போட்டிங்கன்னா 3π/2. 3π/2க்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கலாம், -π/2ன்னு நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ அதோட வேல்யூ வந்து உங்களுக்கு -i, நாட் +i, தட் வில் பி -i. அப்போ வந்திருக்கிற ஆன்சர்ஸ் உனக்கு இதனுடைய மூலங்கள்லாம் யாருன்னு கேட்டால் +1 +i, -1 -i. ஸோ இது நல்ல மக பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 4னுடைய இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒரு யூனிட் சர்க்கிளில் ரேடியஸ் 1ன்னு இருக்கும்போது இந்த 1 power 1/3யோட ஆன்சர்ஸ் எல்லாமே ஒரு ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிளோட வெர்டிசஸாக இருக்கும், அதாவது ஒரு சமபக்க முக்கோணத்தினுடைய உச்சியாக இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு ஸ்கொயரோட வெர்டிசஸாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஸ்கொயர், இந்த ஸ்கொயரோட வெர்டிசஸ், அதாவது சதுரத்தினுடைய உச்சி புள்ளிகள். இது ஒவ்வொரு இந்த பாயிண்ட்டும் வந்து இதனுடைய ஆன்சர். அப்போ இதை பார்த்தாலே இதையும் நம்மளே சொல்லிடலாம். 1 power 1/6னா உனக்கு 6 ரூட்ஸ் இருக்கும். ஸோ 1லேருந்து ஆரம்பித்து ஒமேகா பவர் 5. இப்போ இந்த கோணங்கள்லாம் எப்படி எவ்வளோ ஆர்குமெண்ட்ஸோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும், அது எவ்வளோ கூடிக்கிட்டே போகுதுன்னு கேட்டால் அது வந்து உனக்கு 2π/n. அப்போ 2π/6 அடிச்சு போட்டேன்னா π/3 எவ்வளோன்னு கேட்டால் 60. அப்போ இந்த ஒவ்வொரு கோணமும் இதுக்கும் உள்ள இதனுடைய ஆர்குமெண்ட்லேருந்து இதனுடைய ஆர்குமெண்ட் வந்து 60 டிகிரி கூட இருக்கும். இதை விட இது 60 கூட, இதை விட இது 60 கூட, இது ஒரு 60 கூட, இது ஒரு 60 கூட. அப்போ கரெக்டாக உங்களுக்கு 5 தடவை சொல்கிறோம். ஸோ 560னா இந்த இடத்துல 300 டிகிரிஸ். அதுக்கப்புறம் இன்னொரு 60 சேர்த்தா உனக்கு 360 ஒரு ஃபுல் ரவுண்டு வந்துடும். வெறுது உனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டால் இந்த எல்லா 6 வேல்யூஸும் வேறு யாரும் இல்லை, ஒரு யூனிட் சர்க்கிளில் இருக்கிற இந்த 6 வெர்டிசஸ் தான். ஒரு அலகு வட்டத்தினுடைய 6 உச்சி புள்ளிகள், அதாவது ஒரு ஒழுங்கு அறுகோணத்தினுடைய 6 உச்சி புள்ளிகள். ஒழுங்கு அறுகோணம்னா இது என்னது, இது ஒரு ஹெக்ஸகன், ரெகுலர் ஹெக்ஸகன். ரெகுலர்னால் எல்லா சைஸுமே உனக்கு ஈக்குவல். புரியுதா புரியலையா? ஸோ இது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ 1 power 1/3னா அதில் இருக்கிற ஆன்சர்ஸ் எல்லாம் ஒரு ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிளை உருவாக்கும். 1 power 1/4னா இதுதான் அதனுடைய வேல்யூஸ். இது ஒரு ஸ்கொயரை உருவாக்கும், சதுரத்தை. இது ஒரு ஒழுங்கு அறுகோணத்தை உருவாக்கும். பை.